ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி. என் கூட மிஸ்டர் ஹரி பிரதர். எக்கச்சக்கமா ஐபிஎல் டீம்ஸ பத்தி நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த ஏலம் எப்படி இருக்க போகுது? யார் யாரெல்லாம் தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அதாவது ஒவ்வொரு டீமுமே அப்படி சொல்லிட்டு இருக்கோம். அந்த விதத்துல நம்ம பார்க்க போற டீம் என்னுடைய ஃபேவரைட் காவியா. பட் டீம் ஃபேவரைட் கிடையாதான்னு சொல்ல தெரியல. எஸ்ஆர்ஹெச் அந்த பக்கம் வருவோம். லாஸ்ட் இயர் வந்து தலைவர் சொன்னாரு, ஒரு ஒழுங்கான ஆளுங்களா எடுங்க, எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு. எடுத்தாங்க, ஃபைனல் வந்தாங்க. பட் கப்ப மிஸ் பண்ணாங்க. பட் ஸ்டில் இந்த வருஷம் அந்த ரிட்டென்ஷனுமே பயங்கரமா தான் ஃபிக்ஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க. பட் இந்த ஆக்ஷனுக்குள்ள 45 கோடியோட தான் உள்ள வராங்க. இப்போ அவங்களுடைய மைண்ட் செட் என்னவா இருக்கும்? யார் யாரெல்லாம் தூக்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு? அண்ட் அகெயின் மும்பைக்கு ஆன விஷயம் தான் வந்துட்டு இவங்களுக்கு எஸ்ஆர்ஹெச்க்கும் கோர் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது. இவங்க யாரை வந்துட்டு பிளேயிங் லெவனில் இருக்க போகிறாங்களோ அந்த ஒரு 5 பிளேயர்ஸ் வந்துட்டு ஃபிக்ஸடாக இவங்களோட தான் நான் போகிறேன் அப்படின்றதுல இவங்க தெளிவாக இருக்காங்க. அதில் அவங்களோட ஓப்பனிங் ஸ்பாட் வந்துட்டு வித்தவுட் தி டவுட் டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா வந்துட்டு அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக அவங்க அதான் பில்லரே அந்த டீமுக்கு அப்படியே வச்சிருக்காங்க. வந்துட்டு அவங்க அது கோர்வாக வந்துட்டு அவங்க வந்துட்டு செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை மீறி வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிடில் ஆர்டர் இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் அவங்களுக்கு தேவை. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவங்களுக்கு தேவை. உங்களுக்கு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலரில் வந்து உங்களுக்கு இவர் இருக்காரு, பேட் கமின்ஸ் உங்களுக்கு இருக்காரு. ஸோ அவங்க யார் வந்துட்டு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு போக போகிறாங்க. அண்ட் தென் மிடில் ஆர்டர் வந்துட்டு இந்த இந்தியன் பிளேயர்ஸ் யார் யாருக்கு அவங்க வந்துட்டு ரீச் பண்ண போகிறாங்க. அண்ட் தென் வந்துட்டு ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு யார் அவங்க போக போகிறாங்க. இதெல்லாம் தான் அவங்களுடைய கொஸ்டின் மார்க்ஸ். டெஃபினெட்லி. அப்படின்னா இந்தியன் பேட்டர்ஸ் பக்கம் வந்துருங்களேன். ஃபர்ஸ்டே போயிடுவோம். யார் அந்த பிக்ஸ் பண்ணுவாங்க? ஒரு பெரிய வேல்யூக்கு ஓரளவுக்கு நம்ம போகலாம் அப்படின்னா அவங்க வெங்கடேஷ் ஐயர் அவங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்ன பட்ஜெட் எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் என்ன பட்ஜெட்டில் தூக்கலாம்னு நினைக்கிறீங்க அவரை? இல்லை, மேக்ஸிமம் அவங்ககிட்ட இப்போ இருக்கிறதே வந்துட்டு ஒரு 45 கோடி தான். ஆமாம் ஆமாம். உங்களுக்கு இப்போ டாப் ஆர்டரில் வந்துட்டு இன்னும் ஒரு பேட்ஸ்மேன் ஆனால் 2 பேட்ஸ்மேன் வந்துட்டு அவங்க ஒரு 15 crore அவங்க எடுத்தே ஆகணும். 15 crore 2 பேட்ஸ்மேன், 2 பிளேயர் அவங்களுக்கு வந்து கண்டிப்பா தேவை. ஏன்னா மொத்த பட்ஜெட்டே அவங்ககிட்ட இருக்கிறது ஒரு 35 கோடி தான் அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு 2 பேட்டர் நீங்க பிளேயிங் லெவன்ல கம்பல்சரி நீங்க ஆட வைக்கக்கூடிய ஒரு பேட்டருக்கு நீங்க அப் டு வந்துட்டு ஒரு 15 crore வரையும் நீங்க போறீங்க அப்படின்னா ஒரு 8 and 7, 9 or 6 அந்த மாதிரி அவங்க தான் வந்துட்டு அதை ஸ்பிளிட் பண்றதுக்கு அவங்க இது பண்ணுவாங்க. அப்ப வெங்கடேஷ் ஐயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 8 crore கிடைச்சாரு மெகா ஆக்ஷன்ல. ஒரு 10 crore கிடைச்சாரு அப்படின்னா வெங்கடேஷ் ஐயர் கிட்ட அவங்க ஃபுல் பிளட்டடா அவங்ககிட்ட இப்ப இருக்கிற மணியில அவங்க வந்துட்டு நிறைய ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரா வெங்கடேஷ் ஐயர் இருப்பார். ஓகே, வெங்கடேஷ் ஐயர் தவிர்த்து இன்னொரு ஆப்ஷன்ல யாரை பார்க்கலாம்? உங்களுக்கு இருக்காங்க பிளேயர்ஸ்ல வந்துட்டு மயங்க் அகர்வால் கூட அவங்க மேபி திரும்ப எகைன் போகலாம். ரீசன் என்ன அப்படின்னா மயங்க் அகர்வாலை வந்துட்டு ரீடைன் தான் அவங்க பண்ணல. பட் மயங்க் அகர்வால் வந்துட்டு ஆன் எ டே வந்துட்டு எக்ஸ்ட்ரானரி பிளேயர். அவங்க அந்த செட்டப்குள்ள ஆல்ரெடி இருந்திருக்காரு. உங்களுக்கு ரீடைன் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நீங்க முடிச்சிட்டீங்க. உங்களுக்கு இன்னும் வெறும் ஒரு ஆர்டிஎம் தான் உங்களுக்கு அன்கேப்டு இந்தியன் பிளேயருக்கு இருக்கு. இப்போ ராணா மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் திரும்ப எகைன் எடுக்கிறது வாய்ப்பு இல்லையா? அவங்க ஏன்னா கேகேஆர் மிஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் அவர் மாணிக்கம் தான். அது ராணாவும் சூப்பரான பிளேயர், கேப்டன் மெட்டீரியல், அங்கே கேப்டன்சி பண்ணிருக்காரு. இந்த பிளேயர் மிஸ் பண்ணல, நாம தூக்கி நினைக்கலாமா? நிதிஷ் ராணா அண்ட் தென் வெங்கடேஷ் ஐயர் இந்த மாதிரி இந்தியன் மிடில் ஆர்டர் பிளேயருக்கு வந்துட்டு யாருன்னா ஒருத்தவங்களுக்கு அவங்க கண்டிப்பா போய் ஆகணும். உங்களுக்கு டாப் ஆர்டர்ல ஆல்ரெடி வந்துட்டு ஒரு 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் உங்களுக்கு இருக்காங்க. டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா இருக்கும் போது உங்களுக்கு அவங்க ஆடிட்டு ஒரு 1-1 பிளேயர், ஒரு 2-1 பிளேயர் வந்துட்டு ரைட் ஹேண்டர்ஸ்க்கு அவங்க நிறைய போவாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அந்த மாதிரி லிஸ்ட்ல வந்துட்டு நம்ம எந்தெந்த பிளேயர்ஸ் இருக்காங்கன்றது நம்ம ரைட் ஹேண்டர்னா இந்த 2 பேருமே லெஃப்ட் ஹேண்டர் தான் பேசுவோம். ரைட் ஹேண்டர்னா வேற யாரும் ஆப்ஷன் போகிற மாதிரி இருக்கும். திரிபாதியை திரும்ப எகைன் போவாங்களா? ஏன்னா திரிபாதி அவர் ரோல் சூப்பராக தான் பண்ணியிருக்காரு. எஸ்ஆர்ஹெச்க்கு நல்லா தான் பண்ணியிருக்காரு. நல்ல பிளேயரும் கூட அவர். அண்ட் இந்த ஆக்ஷன்ல கண்டிப்பாக எல்லா டீம் கொஞ்சம் போட்டி போகிறது பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நிறைய டீம்ஸும் வந்துட்டு திரிபாதி வந்துட்டு பிச் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு இந்தியன்ல வந்துட்டு ஒரு மிடில் ஆர்டர் பிளேயர் வந்துட்டு நல்லா அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ திரிபாதி வந்துட்டு நிறைய டீம்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட்ஜெட் தான் அகைன் உங்களுக்கு எஸ்ஆர்ஹெச்க்கு வந்துட்டு இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்துட்டு ஒரு 8 crore 7 crore 8 crore இந்த மாதிரி பட்ஜெட்டில் உங்களுக்கு கிடைச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு போவாங்க. மோஸ்ட்டாக வந்துட்டு எஸ்ஆர்ஹெச் இப்போ இருக்கிறவுடைய பர்ஸ் வேல்யூவில் வந்துட்டு இவங்களும் திரும்ப அவங்களுடைய லாஸ்ட் லாட்டில் அன்சோல்டு பிளேயர்ஸில் யார் பெஸ்ட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டெஃபினெட்லி. ஏன்னா ஓவர்சீஸ் பிளேயரை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் தக்க வச்சுட்டாங்க, நல்லா எடுத்திருக்காங்க. பட் இப்போ நம்ம இந்தியன் பிளேயர் பக்கம் தான் போய் ஆகணும் போது ரைட் ஹேண்டர் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக நீங்கள் மயங்க் அகர்வாலே திரும்ப நீங்கள் போனாலும் ஆச்சரியம் இல்லை. ஆச்சரியம் கிடையாது. ரீசன் என்னன்னா உங்களுக்கு டாப் ஆர்டரில் வந்துட்டு உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் உங்களுக்கு இருக்காங்க. உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன் வந்துட்டு எல்லா ஃபார்மெட்லேயும் உங்களுக்கு முக்கியம். ஸோ வந்துட்டு 1 and 2 வந்துட்டு அவங்க ஒரு ரைட் ஹேண்டராக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குமோன்ற மாதிரி எனக்கு தோணும். ஓகே தலைவா, நெக்ஸ்ட் பக்கம் போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பக்கத்தில் தான் வருவோம். அதுக்கப்புறம் நடுவில் வரேன் நான். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யார் பக்கம் போங்க? ஏன்னா இப்போ இருக்கிறது பேட் கமின்ஸ் ஒரு பக்கம் இருக்காரு. இப்போ யார் பக்கம் அவங்க போகலாம்? ஏன்னா 2 அசட்டையும் விட்டு தான் வச்சுருக்காங்க. புவனேஷ்குமார் ஆகட்டும், நட்ராஜன் ஆகட்டும், ஐயோயோ இதெல்லாம் யோசிச்சே பார்க்க முடியல. இவங்களாம் விட்டு தான் வச்சுருக்காங்க. திரும்ப அந்த அமௌண்ட்டுக்கு அவங்க போவாங்களான்னு தெரியாமல் விட்டுட்டு திரும்ப ஒரு கம்மி அமௌண்ட்டில் பிடிச்சி இழுக்கலான்ற ஐடியா இருந்தாங்கன்னா எப்படி ஐடியாவா? கமின்ஸ் கண்டிப்பாக விட மாட்டார். ஒரு கம்மி அமௌண்ட்டில் வந்துட்டு நட்ராஜனோ இல்லைனா புவியோ வந்துட்டு ஆப்ஷனில் அவைலபிளாக இருக்கார் அப்படின்னா
கமின்ஸ் கண்டிப்பாக விட மாட்டார். ம். அவர் வந்துட்டு ரொம்ப ப்ரைஸ் பண்ணது வந்துட்டு அவங்களுடைய பேட்டர்ஸை மீறி இவங்க 2 பேருனால தான் நாங்கள் வந்துட்டு நிறைய மேட்சஸ் நாங்கள் ஜெயிச்சோம். கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா க்ரூஷியல் ஓவர்ஸ் அவங்க 2 பேருமே வந்துட்டு போன வாட்டி எஸ்ஆர்ஹெச்க்கு போட்ட ஓவர்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப க்ரூஷியலான ஓவர்ஸ் போட்டிருக்காங்க அவங்க. ஸோ டெஃபினட்டாகவே வந்துட்டு இவங்க 2 பேருமே ஒரு கம்மி ரேட்டில் தான் இருக்காங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு அவங்களுக்கு போவாங்க. ம். பட் அவங்க அகெயின் இருக்கிற அந்த 45 crore வச்சு அவங்க வந்துட்டு யார்கிட்ட அவங்க ரீச் பண்ண முடியுமோ அந்த ஆப்ஷன்ஸ் தான் பார்ப்பாங்க. அதில் பேட்டர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு 2 குவாலிட்டியான ஒரு பேட்டர்ஸ்க்கு ஒரு 10 10 கோடி ரூபா கோடி அவங்க ஒதுக்கி வச்சிடணும். ஒதுக்கிட்டாங்க அப்படின்னா 5 கோடியில் எடுத்துடலான்ற ஆமா. பிளான் செம்ம செஞ்சு 2 கொடுத்துறாருங்க அவரு. 2 பவுலர் வந்துட்டு ஒரு 10 கோடியில் அவங்க நல்ல பவுலர்ஸ் அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னா இன்னும் அவங்க வந்துட்டு இருக்கிற இதை வந்துட்டு வெறும் 15 கோடியை வச்சு அவங்க மீதி இருக்கிற மொத்த டீம் அவங்க பில்ட் பண்ணணும். இன்னும் உங்களுக்கு ஒரு 16 பிளேயர் வந்துட்டு நீங்கள் இந்த அமௌண்ட் வச்சு நீங்கள் எடுக்கணும் அப்படின்ற போது அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக தான் இருக்கும். ரைட்டு. ஓகே. ஸோ அதான் மூவி டீமுக்கு வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா? பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மி தான். கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 கண்டிப்பா. crore போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புவி Definitely, மட்டுமே yes. வந்துட்டு ஒரு 10 crore அதுக்காக போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. கேட்கறேன் அதே மாதிரி நானு. நட்ராஜனும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 crore போற வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது இங்க திரும்ப எஸ்ஆர்ஹெச்க்கு வந்துட்டு அவர் வருவாரான்றது டவுட் தான். இப்ப நட்ராஜனை ரிலீஸ் பண்ணது தப்புன்னு யோசிப்பாங்களா இல்ல ஓகேன்னு யோசிச்சிருப்பாங்களா அந்த மேனேஜ்மெண்ட்? இப்ப அந்த ஐடியாலஜி ஏன்னா நட்ராஜன் வந்து டெப்த் ஓவர்ல செம்மையா போட்டுட்டு இருக்க போல அசட் அவர்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது அசட் மாதிரி தான் அவர். அவர் விட்டது தப்புன்னு யோசிப்பாங்களா? ஏன்னா திரும்ப அவங்களால பிக் பண்ண முடியுமா தெரியல. நல்ல ரேஞ்சுக்கு தான் போவார் அவர் டெஃபினட்டாவே. நல்ல ஒரு இல்ல அவங்க ஆல்ரெடி வந்துட்டு பிளேயர்ஸ் கிட்ட ஒரு நெகோஷியேட் பண்ணி ம். எனக்கு இந்த பிளேயர்ஸ் எனக்கு கண்டிப்பா வேணும் என் செட்டப்ல இருந்து போக கூடாதுன்ட்டு நினைச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா கிளாசன், ஹெட், கமின்ஸ், அபிஷேக் சர்மா இவங்கெல்லாம் வந்துட்டு அவங்க ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு எதுவும் பெருசா இதுல திங்க் பண்றதுக்கு எதுவும் இல்லை. உங்களால வந்துட்டு வெறும் 6 பிளேயர் தான் உங்களால ரீடைன் பண்ண முடியும் போது அவங்களுக்கு எந்த பெஸ்ட் 6 அவங்களுக்கு வேணும் அப்படின்றத அவங்க ஆல்ரெடி அவங்க திங்க் பண்ணிட்டாங்க. அதுதான் வந்துட்டு அவங்க வந்துட்டு ரீடைனும் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால பெருசா அவங்க எதுவும் திங்க் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ அதனால பிளான் இந்த ஐடியாக்குள்ள தான் அவங்க Plan இந்த இருப்பாங்கன்றீங்க. idea க்குள்ள தான் இருப்பாங்க. ரைட்டு. ஓகே. அதில் ஸ்பின்னு தான் எஸ்ஆர்ஹெச்சுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். பட் அதே சமயத்தில் அவங்க அதில் நிறைய கீம் பண்ணியிருக்காங்க. ஹசரங்கா விட்டாங்க. திரும்ப பிடிப்பாங்களா இல்லை வேற ஸ்பின்னர் பக்கம் போவாங்களா? ஆப்கானிஸ்தான்ல ஒரு யங் டேலண்ட் ஒருத்தர் இருக்காரு. சூப்பர். ஹசரங்கா விட்டாங்க. அல்லா கசன்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு யா. அந்த பவுலருக்கு வந்துட்டு அவங்க போறதுக்கு ஆனா அது ஒரு டீம் மட்டும் தான் ட்ரை பண்ணுவாங்கன்னு அது நினைக்கிறீங்களா? ஒரு டீம் மட்டும் கிடையாது. அல்லா கசன்ஃபர் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 crore வந்துட்டு ஒரு நல்ல ஸ்பின்னர் அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அல்லா கசன்ஃபர் கிடைப்பாரு. டெஃபினட்டாக. பட் இருக்கிற எல்லா டீமுமே அவருக்கு மேலே ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அவர் நல்ல ஸ்பின்னரும் கூட அவர். ஆனால் கண்டிப்பாக போட்டி போட்டுக்கிட்டு தான் அப்படி தான் வருவாங்க. போட்டின்றப்ப கண்டிப்பாக எஸ்ஆர்ஹெச் அதில் பின் வாங்கி தான் ஆகணும். ஏன்னா பட்ஜெட் இல்லை 45 தான் இருக்கு. மொத்தமாவே வந்துட்டு உங்களுக்கு 2 டீம் கிட்ட தான் வந்துட்டு ஹெவி அமௌண்ட் உங்களுக்கு யா. இருக்கு. இந்த மெகா ஆக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி, இன்னொன்று வந்து பஞ்சாப். பஞ்சாப். இப்போ இந்த ஆர்சிபியும் பஞ்சாபும் வந்துமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் ஆர்டர் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் இப்போ ஒரு ரிஷப் பண்ட் மாதிரி ஒரு பிளேயர் வந்துட்டு ஆர்சிபி எடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அதுலேயே அவங்களுக்கு ஒரு 20 கோடி ரூபா உங்களுக்கு போயிடும். ஸோ அவங்க வந்துட்டு ஒரு 2 பிளேயருக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 20 crore போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட பர்ஸ் வேல்யூ உங்களுக்கு கம்மியாயிரும். ஃபர்ஸ்ட் எல்லாருமே வந்துட்டு அந்த கோர் தான் செட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு யார் யார் வந்துட்டு அன்சோல்டில் இருக்காங்க, அதுக்கப்புறமா யார் யாரெல்லாம் இன்னும் பேஸ் ப்ரைஸில் கிடைப்பாங்க இருக்காங்க. அப்படின்ற ஒரு ஒர்க் அவுட் வந்துட்டு எங்கள் மேனேஜ்மெண்ட் உட்காந்து பார்ப்பாங்க. சூப்பர். பட் ஆப்ஷன்ஸ் இருந்தால் வேற யாரும் பக்கம் ஸ்பின்னர்ஸ் பக்கம் போகலாம். அவரை தாண்டி மார்க்கண்டே இருக்காரு உங்களுக்கு. மைக் மார்க்கண்டே, லெக் yes. ஸ்பின்னர் உங்களுக்கு நல்ல ஒரு கூகுளி போடக்கூடிய ஒரு பிளேயர் மார்க்கண்டே உங்களுக்கு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு அவங்க போகிறதுக்கு வாய்ப்பு. அவ்வளோதான். அசரங்கான்னு நான் கேட்டேன், அங்கேயே ஸ்கிப் பண்ணிட்டாரு. அவர் பக்கம் போயிடுவாங்க அப்படின்ட்டாரு. இல்லை அசரங்க நான் ஏன் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் அப்படின்னா அசரங்கெல்லாம் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 10 crore கிட்ட உங்களுக்கு கண்டிப்பாக போவார். ரீசன் எதனால 10 கோடி போவார் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக போவார். ஓகே. அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் வந்துட்டு இந்த வாட்டி ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் டாமினேட் பண்ணுவாங்க இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் அப்படின்னு தோணுது. ஏன்னா டெஸ்ட் கிரிக்கெட்டும் சரி இப்போ கரண்ட்டாக வந்துட்டு அவங்களோட ஃபார்ம் கொஞ்சம் நல்லாவே விளாண்டுட்டு யா இருக்காங்க. டெஃபினெட்லி எல்லா இடத்துலையும் ஆமா. அதான் ஸ்ரீலங்கா ரொம்ப நல்லா தெரியுது. இருக்குது. நம்மளையே அடிச்சாங்களே தலைவா. ஆமா. நம்மளே மறந்துடக்கூடாது. இந்தியாவையும் தானே அடிச்சாங்க. Yes. அதனால வந்துட்டு ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்ணுவாங்க. அதில் வஹிந்த அசரங்காவும் வந்துட்டு டாமினேட் பண்ணுவார். அவ்வளோதான். எல்லாமே ரெடி ஆயிட்டாங்க. ஆக்ஷன் ரெடி ஆயிட்டாங்க. உங்களுடைய ப்ரெடிக்ஷனும் சூப்பராக இருக்கு. பட் இருந்தாலும் எஸ்ஆர்ஹெச் தட்டி தூக்க போற அந்த ஒரு பிளேயர் யார்? கண்டிப்பாக இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் Yeah. பிட்வீன் நீங்கள் நட்ராஜன் அண்ட் புவனேஸ்வர் குமார் இவங்களுக்குள்ள ஒரு இது இருக்கும். ஓகே. நட்டி மட்டும் 100% மேட்ச் ஃபிட்டாக இருக்காரு அப்படின்னா இவங்க 2 பேரில் யாருன்னா ஒருத்தவங்க அவங்களோட கோ டு பிளேயராக இருப்பாங்க. ரைட். ஸோ இப்போ இன்ஜுரி கன்சர்னுமே இருக்கு. ஸோ 2 பேர்ல ஒரு பிளேயர்னா அப்போ கண்டிப்பாக புவி தான் கண்டிப்பா போவாங்க. புவி தான் போவாங்க. ரைட். எவ்வளோ வரைக்கும் அவருக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன்? மேக்ஸிமம் 10 crore வரையும் 10 ட்ரை crore. பண்ணுவாங்க. அதான் வீடியோ பேசும்போது 10 கோடி 2 பவுலர் எடுக்குன்னு சொன்னார். பட் கடைசியாக வந்து புவி தான் வேணும்ன்றாரு. புவி எடுத்தா நல்லது எஸ்ஆர்ஹெச்சுக்குமே. ஆமாம் டெப்த்தில் உங்களுக்கு பவுலர்ஸ் உங்களுக்கு வேணும் போடுறதுக்கு. Yes, உங்களுக்கு அதான் அது கேட்டேன். வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதுவும் இந்தியன் கண்டிஷன்ஸில் டெப்த்தில் உங்களுக்கு bowling போடக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பவுலர் அப்படின்னா அது புவனேஸ்வர் குமார் தான்.
அது அவங்களுக்கு. அந்த கன்சிஸ்டண்ட்டாக அந்த பிளாக் உள்ள நீங்கள் போடக்கூடிய ஒரு பவுலர், பேஸ் வேரி பண்ணி போடக்கூடிய ஒரு பவுலர். ஸோ புவி தான் அவங்க வந்துட்டு போவாங்க. நட்ராஜன் வந்துட்டு மேட்ச் ஃபிட்டாக இருந்தாருன்னா, நட்ராஜனுக்கும் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. இன் பிட்வீனில் யார் வந்துட்டு கம்மி ப்ரைஸ் கிடைக்கிறாங்களோ அவங்கள எடுத்துருவாங்க. கரெக்டாக சொன்னீங்க. மேபி அதான் ஏன்னா ப்ரைஸ் ஏன்னா இவங்களுக்கு 45 கோடி தான் இருக்குது. ஸோ இந்த ஆக்ஷனில் கண்டிப்பாக எஸ்ஆர்ஹெச் புவியை டார்கெட் பண்ணுவாங்களா இல்லை நட்ராஜனை டார்கெட் பண்ணுவாங்களான்னு பார்க்கலாம். ஏன்னா நட்ராஜனுக்கு போட்டி போட 9 டீமே காத்துக்கிட்டு இருக்கு எஸ்ஆர்ஹெச்சை தாண்டி. ஸோ வெயிட் பண்ணி ஆக்ஷனில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். Thank you. தேங்க்யூ.